ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே முக்கியமாக ஆலயத்துக்கு போக முடியாதவர்களுக்காகவும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காகவும், வீட்ல இருக்கிற வியாதியை படுக்கையில் இருக்கிறவர்களுக்காகவும், முதியோர்களுக்காகவும், கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் இந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். ஆண்டவர்ட்ட சொல்லலாம். நீங்க எங்க இருந்தாலும், வியாதி படுக்கையில இருந்தாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஒருவேளை நீங்க கஷ்டத்துல, வியாதியில, ஆண்டவரே எனக்கு ஆலயத்துக்கு போக முடியல, நான் வீட்ல இருக்கிறேன், நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறீங்கனாக்கா, ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தையும் உங்களுடைய கண்ணீரையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நிமிஷம் கூட என் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. வாங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு முடியல, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, இந்த வியாதி என்னை விட்டு நீக்குங்க சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் பாருங்க என்ன பதில் தராரு. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எவ்வளவு அருமையான வசனம் இல்ல? இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒருவேளை கஷ்டமான வியாதியில இருக்கலாம். ரொம்ப ஆஹ் டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டு இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு மேல நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லலாம். வீட்டுல இருக்கலாம் நீங்க. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறார். உங்க கூட பேசுற தேவனா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவாங்களேன். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல அவர் சுகப்படுத்தாத வியாதிகளே கிடையாது. எல்லா வியாதிகளும், எல்லாம் கைவிட்ட சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் அவங்கள வியாதிகளை சுகப்படுத்திருக்காரு. தூர தேசத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்க தேசத்துக்கு போக முடியாம இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப துயரத்துல இருக்கலாம். ஒருவேளை மன கஷ்டத்துல இருக்கலாம். மன கஷ்டத்துல நான் எங்கேயும் போக மாட்டேன், யார் முகத்தையும் எனக்கு பார்க்க பிடிக்கல சொல்லி நீங்க கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்தை தயவு செய்து நீங்க யாரா இருந்தாலும் கேட்டு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்கிறவரும், உங்க கண்ணீரை காண்கிறவரும், உங்களை குணமாக்குற தேவனா இருக்கிறார். யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், வீட்டுல இருந்தா கூட நீங்க தயவு செய்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர் அடுத்த நிமிஷமே உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். கல்வாரியில அவர் நமக்காக சிந்தின ரத்தம் நம்மளை விடுதலையாக்கும். இந்த நேரத்துல நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போறோம். விசுவாசத்தோடு யாரெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, மனநோயோ இல்லது உங்களை உடல் உடல் சரீரமா பாதிக்கப்பட்டிருக்குதோ, இல்லை மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி நீங்க டவுனா இருக்கிறீங்கன்னாக்கா, கண்டிப்பா ஆண்டவர்ட்ட உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். குணமாக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. என்கரேஜ் பண்ணிக்கங்க, உங்களை உற்சாகப்படுத்திக்கங்க. சோர்ந்து போய் உட்காராதீங்க. இந்த நாளில சோர்வே வேண்டாம். ஆண்டவரே நான் உங்களை பாக்குறேன் ஏசப்பா, நீர் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. சோர்வா இருந்தீங்கன்னாக்கா அப்படியே சோர்வாவே இருந்துருவீங்க. இந்த வசனத்தை கேட்டு பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்க. உடனே நீங்க உற்சாகமாயிடுவீங்க. கண்டிப்பா நல்லாயிடுவீங்க. ஆண்டவர் யாராலையும் தர முடியாத சுகத்தையும் பலத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பெரியவங்களா இருக்கிறீங்கனாக்கா, முதியோர் இல்லத்துல இருக்கிறீங்கனாக்கா, ஒருவேளை வேற எங்கேயோ நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கனாக்கா, இந்த ஜெபம் உங்களுக்காக தான். கண்களை மூடி நம்ம அனைவரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. இயேசு சுவாமி, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில யாரெல்லாம் ஆலயத்துக்கு போக முடியாம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக, போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக, தனியா கஷ்டப்பட்டவங்களுக்காக, மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி யாரெல்லாம் ஆண்டவரே டவுனா இருக்கிறாங்களோ, எனக்கு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் தூரமா இருக்கிறேன், எனக்கு எனக்கு லோன்லியா இருக்குது, இப்படிலாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஏசப்பா, நீர் குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. நீங்க தொடுங்க. ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஜெபத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டு இயேசு சுவாமி என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவங்கள தொடுங்க, அவங்கள பலப்படுத்துங்க. ஒருவேளை கணவன் மனைவி பிரிஞ்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டு குடும்பமே பிரிஞ்சுட்டு ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறாங்கனாக்கா, தொடுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், அது மன ரீதியா இருக்கலாம், சரீர ரீதியா இருக்கலாம், ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த நிமிஷம்
நிமிஷமே இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, தெய்வீக வல்லமையை நீர் அவங்க மேல போட்டு ஆண்டவரே, சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஐசியூல இருக்கிறாங்கனாக்கா பயப்பட வேண்டாம் ஆண்டவரே. அவங்கள ஐசியூல இருந்து நீங்க வெளியே கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுப்பா இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பண கஷ்டத்துல இருக்கிறாங்கனாக்கா, பணம் கட்ட முடியல ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கனாக்கா, இந்த ஜெபம் ஐயா இயேசுவே அவங்கள தொடட்டும். ஆண்டவரே, உங்களுடைய காயங்களினாலே எங்களை ஆண்டவரே மீட்டு கொண்டீங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீங்க இயேசு சுவாமி. அதே தேவன் இந்த நாளிலும் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அன்னைக்கு அநேகர் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தினீங்க, குணப்படுத்தினீங்க. ஆண்டவரே இயேசப்பா, யாரெல்லாம் இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிறாங்களோ இந்த நாளில அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்து போடுங்க, துக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க, அவங்க துயரத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ஆலயத்துக்கு போக முடியலன்னு கஷ்டப்படுறாங்கனாக்கா அவங்களுக்கு கூட நில்லுங்க. அடுத்த வாரமாவது அவங்க சாட்சியோடு ஆலயத்துக்கு போக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தொடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே விடுதலை தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறோம் ஐயா. தெய்வீக வல்லமை ஆண்டவரே, தெய்வீக சுகம் ஆண்டவரே, அவங்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. மனச தேறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. மனசு அவங்களுக்கு ஆண்டவரே உடைஞ்சு போய் கிடக்குறாங்கனாக்கா அவங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உம்மால் எல்லாமே கூடும் ஐயா. இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்டீரை கண்டேன், குணமாக்குவேன் என்று சொன்னீங்க. அதே தேவன் ஐயா இந்த நிமிஷமே யாரையாவது தொட்டு சுகப்படுத்துங்க, கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வார்த்தை, இந்த இந்த அருமையான வார்த்தையும் ஜெபமும் உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த நம்பர் சொல்லப்பட்டிருக்கும். போட்டீங்கன்னாக்கா நாங்க எல்லாருமே ஒரு டீம் இங்க உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கூட இருப்பாரு. நீங்க சந்தோஷப்பட்டு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, குணத்தை வாங்கிக் கொள்ளுங்க, சுகத்தை வாங்கிக் கொள்ளுங்க. God bless you. Have a blessed Sunday.